ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலாவை முதல்ல எழுதலாம். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா P of x equal to x is e power minus lambda power x by x factorial. இதுதான் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா. இப்போ இதுக்கு நம்ம மீனும் வேரியன்ஸும் கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் மீன் பார்க்கலாம். மீன்ன்றது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்ன்றது சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் இன்டூ பி ஆஃப் எக்ஸ். எக்ஸ் ஈக்குவல் டு 1லேருந்து n வேல்யூ. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி. ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம வந்து இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். பி ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்மளோட பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். So summation x equal to 0 to infinity x into p of x இடத்துல e power minus lambda power x by x factorial. இப்போ இந்த xம் இந்த x factorialம் கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணணும்னா நான் என்ன பண்ணலாம், x factorial எக்ஸ்பேண்ட் பண்றேன். இப்போ x factorial ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மறந்துருச்சுன்னா இப்படி யோசிச்சு பாருங்க. 5 ஃபேக்டோரியலை எப்படி பண்ணுவோம், 5 into 4ன்னு எழுதுவோம். அப்போ ஒன்று கம்மி ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0லேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0லேருந்து இன்ஃபினிட்டி. இங்கே எக்ஸ் அப்படியே இருக்கு. இ பவர் மைனஸ் லாம்டா பவர் எக்ஸ். இப்போ இந்த எக்ஸ் ஃபேக்டோரியல் எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 ஃபேக்டோரியலாக மாறுது. எக்ஸும் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிட்ட உள்ள எக்ஸ் மைனஸ் 1 ஃபேக்டோரியல் இருக்கு. இப்போ எல்லா டேர்மையுமே நான் இப்போ என்ன பண்ணுவேன், எக்ஸ் மைனஸ் 1க்கு மாற்றணும். இ பவர் மைனஸ் லாம்டா, இப்போ லாம்டா பவர் எக்ஸ்ன்னு இருக்குல்ல, அப்போ அதை லாம்டா பவர் எக்ஸ் மைனஸ் 1ன்னு மாத்துறேன். இப்போ நாமளாக தானே ஒரு -1 இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ நான் என்ன பண்ணணும், ஒரு லாம்டா பவர் 1ஐயும் ஆட் பண்ணணும். இப்போ பவர் ஆட் ஆச்சுன்னா என்ன ஆகும், -1 + 1 கேன்சல் ஆயிரும். கீழே இருக்கிற அந்த எக்ஸ் போன பைனாமியல் பண்ணியிருப்போம்ல, அதே பேட்டர்ன் தான். எக்ஸ் மைனஸ் 1 ஃபேக்டோரியல். இப்போ எக்ஸ் இல்லாத டேர்ம்ஸை நான் வெளியில எடுத்துட்டு போறேன். எக்ஸ் இல்லாத டேர்ம் நமக்கு என்னென்ன இருக்கு, இ பவர் மைனஸ் லாம்டால எக்ஸ் இல்லை, லாம்டா பவர் 1ல இல்லை. ஸோ வெளியில போகும்போது லாம்டா இ பவர் மைனஸ் லாம்டா வெளியில போயிடுது. சம்மேஷன் இப்போ உள்ள என்ன இருக்கு, லாம்டா பவர் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 ஃபேக்டோரியல். பட் இங்க x equal to 0 to infinity இருக்கா சீரீஸ், எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் என்னவாயிடும், 0 - 1 ஃபேக்டோரியல்னு வரும். விச் இஸ் நாட் பாசிபிள், நெகட்டிவ்ல இருக்காது. அப்போ நான் இப்போ சீரீஸே என்ன பண்ணுறேன், 1லேருந்து இன்ஃபினிட்டின்னு மாற்றிக்கிட்டேன். 1 - 1ன்றது 0 ஃபேக்டோரியலோட வேல்யூ 1, அதனால மாற்றிருக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு 1, 2, 3 அப்படின்னு வேல்யூ கொடுக்க போகிறோம். வெளியில் லாம்டா இ பவர் மைனஸ் லாம்டா இருக்கு. 1 கொடுக்கும்போது லாம்டா பவர் 0 பை 0 ஃபேக்டோரியல். எக்ஸுக்கு 2 கொடுக்கும்போது லாம்டா பவர் 1 பை 1 ஃபேக்டோரியல். எக்ஸுக்கு 2 கொடுக்கும்போது எக்ஸுக்கு 3 கொடுக்கும்போது 3 - 1 2 பை 2 ஃபேக்டோரியல் அண்ட் ஸோ ஆன். இப்போ இந்த பிராக்கெட்ல இருக்கிறது மட்டும் நமக்கு என்ன ஃபார்முலான்னு பாருங்க, இ பவர் எக்ஸ் ஃபார்முலா. e power x namna 1 plus x by 1 factorial plus x square by 2 factorial and so on. ஆனா இப்போ இங்க x இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு, லாம்டா இருக்கு. அப்ப e power லாம்டான்னு எழுதணும். திருப்பி அதே சீரீஸ் எழுதுறேன். லாம்டா e power minus லாம்டா வெளியில இருக்கு. எனி வேல்யூ பவர் 0 1, 0 ஃபேக்டோரியலும் 1. ஸோ 1 plus லாம்டா by 1 ஃபேக்டோரியல் plus lambda square by 2 factorial and so on. இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு எழுதலாம், e பவர் லாம்டான்னு எழுதுறோம். x இருக்க இடத்துல லாம்டா. ஸோ லாம்டா இ பவர் மைனஸ் லாம்டா, இந்த பிராக்கெட்ல இருக்க சீரீஸ் இ பவர் லாம்டான்னு அர்த்தம். இ பவர் மைனஸ் லாம்டாவும் இ பவர் பிளஸ் லாம்டாவும் ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஏன்னா இ பவர் மைனஸ் லாம்டான்றத 1 பை இ பவர் லாம்டான்னு நம்மளால எழுத முடியும். ஏன்னா பவர்ல இருக்க மைனஸ் டினாமினேட்டர் போகும். அப்ப இந்த ரெண்டு டேர்ம் இப்படியே கேன்சல் ஆகும். நம்மளோட மீன் வேல்யூ லாம்டா. ஸோ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் வேல்யூ லாம்டா. இப்போ அடுத்தது வேரியன்ஸ்.
வேரியன்ஸோட ஃபார்முலா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்ன்றது தான் மீன், அதனால அதை விட்டுருவோம். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். இதுக்கு சம்மேஷன் எக்ஸ் ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ். பி ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல பாய்சானோட ஃபார்முலா x equal to 0 to infinity x square. அந்த பாய்சான் ஃபார்முலா எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த x ஸ்கொயரோட ஒரு x ஆட் பண்ணி ஒரு x சப்ட்ராக்ட் பண்றோம். போன நம்ம பைனாமியல்ல இதே தான் பண்ணிருப்போம். இந்த ஸ்டெப்லயே நம்ம மாத்தினாதான் நம்மளால ஸ்ப்ளிட் பண்ண முடியும். x ஸ்கொயரை ஒரு x ஆட் பண்ணி ஒரு x சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஆட் பண்ண எக்ஸோட மல்டிப்ளை பண்ணா எனக்கு 0லேருந்து இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்டூ பி ஆஃப் எக்ஸ்னு ஒரு டேர்ம் பிளஸ் அடுத்ததுலோட மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், எக்ஸை காமனாக எடுக்கிறேன் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டூ பி ஆஃப் எக்ஸ். இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ இப்போ ரெண்டா பிரிச்சிட்டோமா. ரெண்டா பிரிச்சதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ் இன்டூ பி ஆஃப் எக்ஸ். எக்ஸ் இன்டூ பி ஆஃப் எக்ஸ்ன்றது என்னன்னு பாருங்க, மேலே போய் பார்த்தா தெரியும், அதுதான் மீன். எக்ஸ் இன்டூ பி ஆஃப் எக்ஸ்ன்றது தான் நம்மளோட மீன். மீன் வேல்யூ நம்ம என்னன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம், லாம்டா. அப்போ அந்த இடத்துல நான் லாம்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் லாம்டா, செகண்ட் பிளேஸில் எக்ஸ் ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி எக்ஸு எக்ஸ் மைனஸ் ஒன். பி ஆஃப் எக்ஸ்ன்றது பாய்சானோட ஃபார்முலா எழுதுங்க, இ பவர் மைனஸ் லாம்டா லாம்டா பவர் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். இப்போ இந்த எக்ஸை இந்த டேர்ம் மாதிரி எழுத போறோம் நம்ம. ஸோ லாம்டா பிளஸ் சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0லேருந்து இன்ஃபினிட்டி எக்ஸு எக்ஸ் மைனஸ் ஒன் இ பவர் மைனஸ் லாம்டா லாம்டா பவர் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியலை எக்ஸு எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் டூ ஃபேக்டோரியல்னு பிரிச்சிட்டோம். இப்போ இந்த எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்னோட இந்த எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆயிட்டதுக்கு அப்புறமா எக்ஸ் இல்லாத டேர்மை வெளியில எடுத்துட்டு போறோம். ஸோ லாம்டா பிளஸ் சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0லேருந்து இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் லாம்டா லாம்டா பவர் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் டூ ஃபேக்டோரியல். கீழே மைனஸ் டூ இருக்கா, அப்போ மேலேயும் எனக்கு என்னவா இருந்திருக்கணும், மைனஸ் டூ தானே வந்திருக்கணும். நம்ம என்ன பண்ண போறோம்னு பாருங்க, 0லேருந்து இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் லாம்டா, இந்த லாம்டா இங்கேயும் மைனஸ் டூவா இருந்திருக்கணும். ஸோ ஒரு மைனஸ் டூ நானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டேன், அப்போ பிளஸ் டூவா அதை டேலி பண்றதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டோம். எக்ஸ் மைனஸ் டூ ஃபேக்டோரியல். இந்த லாம்டா ஸ்கொயரை இப்போ வெளியே எடுத்துக்கலாம், ஏன்னா அதில் எக்ஸ்ன்ற டேர்ம் இல்லைல்ல. ஸோ லாம்டா பிளஸ் இ பவர் மைனஸ் லாம்டா லாம்டா ஸ்கொயர் சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படியே விட்டுருக்கேன் எக்ஸ் மைனஸ் டூ பை எக்ஸ் மைனஸ் டூ ஃபேக்டோரியல். இப்போ எக்ஸ் ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு என்ன வந்துடும், மைனஸ் டூ வரும். எக்ஸ் ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணா மைனஸ் ஒன் வரும். எக்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், டூலேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ லாம்டா பிளஸ் இ பவர் மைனஸ் லாம்டா லாம்டா ஸ்கொயர், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது லாம்டா பவர் 0 பை 0 ஃபேக்டோரியல், 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 பை 1, 4 பண்ணும்போது 2 பை 2 ஃபேக்டோரியல். மேலே ஏற்கனவே பார்த்த ஃபார்முலா, இதை இ பவர் லாம்டான்னு எழுத முடியும். ஸோ லாம்டா பிளஸ் இ பவர் மைனஸ் லாம்டா லாம்டா ஸ்கொயர், இந்த சீரீஸை இ பவர் லாம்டான்னு எழுதலாம். இ பவர் மைனஸ் லாம்டா இ பவர் பிளஸ் லாம்டா கேன்சல். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது லாம்டா பிளஸ் லாம்டா ஸ்கொயர். பட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். வேரியன்ஸ் ஃபார்முலா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் minus expectation of x whole square. So lambda plus lambda square minus lambda whole square. Lambda square பண்ணா minus lambda square plus lambda square cancel ஆயிரும். So variance equal to lambda. இது Poisson distribution கான derivation, mean and variance derivation. இதை திருப்பி திருப்பி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 5 மார்க்ல இல்லை 10 மார்க்ல கேட்கும் போது நம்மளால ஈஸியா எழுத முடியும்.